நாங்கள் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நான் மந்திரியோட எங்கள் எம்பி இன்னொரு எம்எல்ஏ எல்லாரும் இருந்தோம். ஆக அவர்கள் 3 மதியம் இரவு வந்தவர்கள் காலை 4 மணி வரைக்கும் நாங்கள் அவங்களோட தான் இருந்தோம். வருகின்ற அந்த நோயாளிகள் 4 மணி வரை வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் சென்று விட்டு மறுநாள் காலையிலும் மீண்டும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் கிராமங்களில் ஒரு சில கிராமங்கள் சேஷசமுத்திரம், மாடூர், வீரசோழபுரம் போன்ற கிராமங்களில், ஏனென்றால் அந்த உறவினர் வீட்டுக்கு வந்தவர்கள் அவர்களோடு தொடர்புடையவர்கள் என்றெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களையும் அங்கிருந்து கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆகிய அன்று இரவு இருந்தவர்கள் எல்லாம் மறுநாள் காலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்களை திரும்பவும் மீண்டும் அவர்கள் இல்லத்திற்கு எடுத்துச் செல்வது, அங்கே ஈமச்சான்றிதழ்கள், அதன் பிறகு அங்கே அவர்கள் தகன மேடைக்கு கொண்டு செல்வதற்கு அத்தனை பணிகளிலும் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அந்த பணியில் இருந்தோம். அன்று மதியம் மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அண்ணன் உதயநிதி அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், எங்கள் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவாவை உட்பட அன்று மதியம் சரியாக 1 மணிக்கெல்லாம் மீண்டும் திரும்ப மெடிக்கல் காலேஜ் வராங்க. வந்துட்டு சம்பந்தப்பட்ட எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சென்று அங்கேயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதன் முதலமைச்சர் அவர்கள் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்ட அந்த நிவாரணத் தொகை புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் டீமோட போய் அவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகையை கொடுத்து விட்டு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன மருத்துவங்கள் வேண்டும், என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் திரும்ப ஒரு ரெவியூ பண்ணி அதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்து அன்று மாலை மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டார்கள். என்னவென்று கேட்டால், நாங்கள் தொடர்ந்து 2 நாட்களாக சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்தது. சட்டமன்றத்தில் கூட நாங்கள் செல்லாமல் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த பணியில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோம். நேற்றைய தினம் கூட ஜிப்மருக்கு சென்றிருந்தோம், விழுப்புரம் சென்றிருந்தோம், சேலத்தில் இருக்கின்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற நோயாளிகளையும் பார்த்து விசாரித்து இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு அந்த திரும்ப அந்த பாடியை ஒப்படைக்கிறது, அவங்களை அடக்கம் பண்ண வேண்டிய விஷயம், யாருக்காவது என்ன தேவை என்பதை ஒவ்வொருவராக பார்த்து அந்த பணிகளை நாங்கள் முழுமையாக நிச்சயமா ஈடுபடுத்திக் கொண்டோம். கண்டிப்பா. இப்ப நீங்க 18ஆம் தேதியிலிருந்து வரிசையா என்னென்ன நாங்க இருந்தோம், களத்திலே தான் இருந்தோம், மக்களோட தான் இருந்தோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நீங்க பட்டியல் போடுறீங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கு பாமகவினுடைய